நல்லா மொறுமொறுன்னு அருமையாக வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் கடலைப்பருப்போட 4 காஞ்ச மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். பூவில் மேலே உள்ள மண்டையை பிடிச்சிட்டு நரம்போட வந்துடும். பிளாஸ்டிக் மாதிரி கீழே உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு பூ வெட்டிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பொடுசை நறுக்கின இஞ்சி, கருவேப்பில்லை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், சோம்பு, பூண்டோட நறுக்கின பூவையும் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நைஸாக அடிக்காமல் இது போல் திப்பியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் செட் பண்ணுங்கள். இந்த கலவையில் வெங்காயம் அதிகமாக போடணும், அப்போ தான் வடை சாஃப்டாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். உள்ளங்கையில் அந்த உருண்டையை வச்சு 2 கையால் அமைக்கி சூடான ஆயில் இறக்குங்க. நல்லா பொன்னிறத்தில் வறுத்தெடுத்தால் உடலுக்கு நன்மையை வழங்கக்கூடிய மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை ரெடி. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலம் அன்புடன் உங்கள் ரோலக்ஸ்.